அங்கிருந்து விலகி வந்துட்டாங்க. டிஎம்கேவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதா இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு கட்சியில் இருக்கிற வின்னிங் எம்எல்ஏல இருந்து மினிமம் 2/3 வின்னிங் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் ஒன்னா சேர்ந்து போனாதான் அது செல்லுபடி ஆகும். 2/3 கம்மியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். இப்போதைக்கு 20-25 பேர் இங்கிட்டும் 20-25 பேர் அங்கிட்டும் இருக்கிறதுனால இன்னமும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியால 2/3 மெஜாரிட்டி காட்ட முடியல. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான். இன்னைக்கு முக்கியமான விஷயம், ஃப்ளோர் டெஸ்ட் நடந்துச்சு. அதாவது விஜய் அவர்கள் 108 சீட் தானே வாங்கியிருந்தார். அவரோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். ஆனா 144 பேர் இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. பிரிஞ்சு போன ஏடிஎம்கேல இருந்தும் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதாவது எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் சைடுல இருந்து ஆதரவு கொடுத்து இப்ப 144 பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் மக்கள் சொல்றதையும் எதிர்க்கட்சி கேண்டிடேட் சொல்றதையும் நியாயமா அக்செப்ட் பண்ணி ரத்தன் பண்டிட்ட அந்த போஸ்டிங்ல இருந்து தூக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாரும் சொல்ல நோட்ஸ்லாம் எழுதிட்டு இருந்தாரு. அமமுக எம்எல்ஏ காமராஜும் அவரோட சப்போர்ட் டிவிக்கே கொடுத்திருக்காரு. அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஆனா அவரு அந்த கட்சியோட வெறும் ஒரே ஒரு எம்எல்ஏ வின்னிங் கேண்டிடேட்ங்கிறதுனால அவருக்கு அந்த 2/3 ரூல் அப்ளை ஆகாது. 1 out of 1ங்கிறதுனால அது 100% 2/3 மேல தான். சோ நீங்க இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.